மிஸ்டர் லேடிஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்த மருத்துவர். நம்ம அன்றாட உணவில் நிறைய மூலிகைகள் சேர்த்து சமைக்கிறது நம்ம வழக்கத்துல இருக்கு. ஆனா நம்ம என்ன பண்றோம்னா, சில மூலிகைகள் போட்டு சமைக்கும் போதும் சாப்பிடுறப்ப அது இடைஞ்சலா இருக்குன்னு சொல்லிட்டு அதை தூக்கி போட்டு சாப்பிடுறோம். இப்பவே கண்டுபிடிச்சிருப்பீங்க அது எந்த மூலிகைன்னு. கருவேப்பிலை. கருவேப்பிலையில மிகுந்த அளவுக்கு அதிகமான சத்துக்கள் இருக்கு. முக்கியமா இரும்பு சத்து, கால்சியம், ஜிங்க், மெக்னீசியம், காப்பர் அப்படின்னு பல சத்துக்களை தன்னுள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அற்புதமான, நம்ம அன்றாட வாழ்வில் பயன்படுத்தக்கூடிய ஒரு மிக சிறந்த மூலிகை தான் கறிவேப்பிலை. பேருக்கு ஏத்த மாதிரியே நம்ம உடல்ல இரும்பு சத்து குறைவா இருக்கக்கூடிய நபர்களுக்கு, பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு மிக சிறந்த ஒரு மூலிகைன்னு சொல்லலாம். இப்போ முன்னாடி எல்லாம் நம்ம கருவேப்பிலை நிறைய உணவுல சேர்த்துப்போம். கருவேப்பிலை துவையலோ, கருவேப்பிலை குழம்பு வச்சு சாப்பிடறதுலாம் நம்ம வழக்கத்துல இருந்தது. கொஞ்சம் கொஞ்சமா இது எல்லாமே நம்ம மறந்துட்டு வரோம். எப்படி நிறைய நம்ம வெந்தயத்தை மறந்தோம், மஞ்சளை மறந்தோம், அதே மாதிரி கருவேப்பிலை பயன்படுத்துறதையும் நம்ம மறந்துகிட்டே வரோம். இப்போ மிக எளிமையான முறையில இந்த கருவேப்பிலையை நம்ம எப்படி உணவில் பயன்படுத்தலாம், மருந்தாகவும் பயன்படுத்தலாம் அப்படின்றதையும் பார்க்கலாம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய அனிமியா அப்படின்னு சொல்லக்கூடிய ரத்த சோகை, நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஆர்பிசி செல்ஸ், இதுல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின், இந்த புரோட்டீன் லெவல் குறையும் பொழுதுதான், அதாவது இந்த ஆர்பிசி செல்ஸ் தான் நம்ம உடல்ல ஆக்சிஜனை கேரி பண்ணிட்டு போய் எல்லா ஆர்கனுக்கும் சப்ளை பண்ணுது. இப்போ இந்த ஆர்பிசி செல்ஸ் குறையுது, இதுல இருக்கக்கூடிய ஹீமோகுளோபின் லெவல் நிறைய பெண்களுக்கு பார்த்தோம்னா 10 பெண்கள் 10 பெண்கள் நம்ம நாட்டுல அனிமிக்கா தான் இருக்கிறாங்க. இப்போ இந்த ரத்த சோகை இருக்கக்கூடிய பெண்கள் கருவேப்பிலையை மிக சிறந்ததாக நம்ம பயன்படுத்தலாம். இதை எப்படி பயன்படுத்தலாம்? மிக எளிமை. இல்ல டெய்லி நான் இந்த கருவேப்பிலை எப்படி சாப்பிடுறது, இதை உணவில் எடுத்துக்கிறதும் கஷ்டமா இருக்கு, டெய்லி அந்த ஃபுட்டை ரெடி பண்றதும் கஷ்டமா இருக்குன்றவங்களுக்கு மிக எளிமையான முறையில என்னன்னா, கருவேப்பிலை கொண்டு நல்லா வாஷ் பண்ணிட்டு நிழல்ல நல்லா உலர்த்தி எடுத்துக்கணும். உலர்ந்த கருவேப்பிலைய நம்ம மிக்சியில போட்டு பவுடர் பண்ணி எடுத்துக்கணும். இது கூட கொஞ்சமா வெந்தயம், வெந்தயத்திலையும் அதிகமான இரும்பு சத்து இருக்கிறது. இந்த வெந்தயத்தை லேசா வறுத்துட்டு பொடி பண்ணி இந்த கருவேப்பிலை பொடியோட கலந்து எடுத்து வச்சுக்கணும். ஒரு நாளைக்கு 2-5 கிராம் அளவுக்கு கண்டிப்பா இதை தேன்ல கலந்துதான் சாப்பிடணும். காலையில எந்திரிச்சோடனே கொஞ்சம் வெதுவெதுப்பான தண்ணி குடிச்சிட்டு இந்த கருவேப்பிலையை தேன்ல கலந்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். தொடர்ந்து இதை சாப்பிட்டுட்டு வரும்போது நிச்சயமா ஒரே வாரத்துல நமக்கு ஹீமோகுளோபின் லெவல் இன்க்ரீஸ் ஆகுறத கண் கூட பார்க்கலாம். அது மட்டும் இல்லைங்க, நம்ம உடல்ல எப்பெல்லாம் உஷ்ணம் அதிகமாகுதோ, பைல்ஸ் இருக்கு, ஃபிஸ்டுலா இருக்கு, கண் எரிச்சல் இருக்கு, மோஷன் போறப்ப எரிச்சலோடயே நான் போறேன், உடல்ல நமக்கு மலச்சிக்கல் இருந்துகிட்டே இருக்கு, நார்ச்சத்து குறைவா இருக்குன்றவங்களுக்கு இந்த கருவேப்பிலை பொடிய தேனோடு சேர்த்து சாப்பிடும் போது நிச்சயமாக அனைத்து பிரச்சனைகளும் குணமாகும். அதே மாதிரி குழந்தைகளுக்கும் இதை நம்ம கொடுக்கலாம். அடிக்கடி நம்ம சாதத்துல கருவேப்பிலை சாதம் செய்து நம்ம கொடுக்கும் போது இதுல நிறைய நட்ஸ் எல்லாம் போட்டு, வேர்க்கடலை, முந்திரி, நல்லெண்ணெய், நெய் இது எல்லாமே சேர்த்து கருவேப்பிலை சாதம் நம்ம குழந்தைகளுக்கு அடிக்கடி கொடுத்தோம்னா ஈஸியா டைஜஷன் ஆகும். இன்னும் ஒரு சிலருக்கு பசியின்மை, மாந்தம் இருக்கும். மாந்தம்னா சாப்பிட்ட உடனே எனக்கு ப்ளோட்டிங் ஆகுது, வயிறு உப்புசமாயிடுது, செரிக்கவே இல்லை அப்படின்னு சொல்றவங்களுக்கு நான் சொல்ற இந்த ரெமெடியை ஃபாலோ பண்ணீங்கன்னா நிச்சயமா இது சரியாமை அப்படின்ற பிரச்சனை குணமாகும். என்ன பண்ண போறோம் அப்படின்னா, கருவேப்பிலையை ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கிறோம். கொஞ்சமா இதுக்கு பாதி அளவு நம்ம கொஞ்சம் வேப்பம் கொழுந்து எடுக்கணும். வேப்பம் கொழுந்து எடுத்து இந்த கருவேப்பிலை இலைகளோட வச்சு கொஞ்சம் 1 சிட்டிகை அளவுக்கு உப்பு, 1 சிட்டிகை அளவுக்கு பெருங்காயம், ரெண்டுத்தையும் வைத்து நல்லா அரைக்கணும். அரைச்சு நம்ம சின்ன சின்ன உருண்டைகள் மாதிரி எடுத்து மோர்ல கலந்து குடிக்கலாம். காலையில எம்டி ஸ்டொமக்ல மோர்ல கலந்து குடிக்கும் போது வயிற்றில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் முழுவதுமாக குணமாகும். வயிற்றுல நிறைய பேருக்கு பூச்சி இருக்கு, சரியாமை பிரச்சனை இருக்கு, சாப்பிட்ட உடனே எதிர்த்துட்டு வருது, இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு, வயிறு உபசமா இருக்கு, இந்த கண்டிஷன் எல்லாத்துக்குமே கருவேப்பிலையும் இந்த வேப்பம் கொண்டும் நான் சொன்ன மாதிரி பயன்படுத்திட்டு வரலாம். இன்னும் சிலருக்கு பார்த்தோம்னா வயிறுல புண்ணு இருக்கு, இதற்கு சுண்டை வற்றலோட நம்ம கருவேப்பிலையை பயன்படுத்தலாம். சுண்டை வற்றல் நமக்கு தெரியும், இந்த காய்ந்த சுண்டைக்காயை நம்ம லேசா நெய்ல வறுத்து எடுத்துக்கணும். அதே மாதிரி கருவேப்பிலை இலைகளையும் நம்ம நெய்ல வறுத்து எடுத்து வச்சுக்கணும். இது கூட கொஞ்சமா நம்ம வரமிளகாய் சேர்த்து, உப்பு, பெருங்காயம் சேர்த்து நம்ம பொடி பண்ணி வச்சுட்டு சூடான சாதத்துல நெய் அல்லது நல்லெண்ணெய் சேர்த்து நம்ம சாப்பிட்டுட்டு வரணும். இப்படி சாப்பிடும் போது ஈஸியா டைஜஷன் ஆகும். ஸோ இதுல இருக்கக்கூடிய இந்த சுண்டைக்காய் வற்றலும் கருவேப்பிலையும் சேர்ந்து என்ன பண்ணும்னா, சுண்டைக்காய்க்கு இரும்பு சத்தும் இருக்கு, துவர்ப்பு சுவையும் இருக்கு. இது நம்ம உடல்ல போய் சேரும்போது ரத்தத்தை சுத்திப்படுத்தும், வயிற்று பகுதியில் இருக்கக்கூடிய பூச்சிகளை வெளியேற்றும். அதே மாதிரி நிறைய பேருக்கு ஹேர் லாஸ் இருக்குன்றவங்க நம்ம என்ன பண்றோம், பேசிக்கா நம்ம ஒரு ஹேர் ஆயில் செய்யணும்னா கருவேப்பிலை எண்ணெய் தான் பயன்படுத்தும்.
அந்த மாதிரி கருவேப்பிலை எண்ணெயை பயன்படுத்தலாம். இந்த கருவேப்பிலை எண்ணெயோடு கரிசலாங்கண்ணி எண்ணெயும் கரிசலாங்கண்ணி இலைகளையும் நம்ம சேர்த்துக்கணும். கருவேப்பிலை, கரிசலாங்கண்ணி இலைகள் இது இரண்டும் சம அளவு எடுத்து எண்ணெயில போட்டு நல்லா நம்ம காய்ச்சிக்கணும். இந்த 2 இலைகளையும் பேஸ்ட் மாதிரி நல்லா அரைச்சி தேங்காய் எண்ணெயோடு சேர்த்து காய்ச்சி நம்ம பயன்படுத்தும் போது நிறைய பேருக்கு இளம் வயதிலேயே கிரே ஹேர் இருக்கும், இளநரை போறதுக்கும், தலையில பொடுகு இருக்கு, ஹேர் லாஸ் சிவியரா இருக்கு, இந்த கண்டிஷன் இருக்கிறவங்க இந்த எண்ணெயை நம்ம பயன்படுத்திட்டு வரலாம். அதே மாதிரி நீண்ட நாட்களாக எனக்கு தைராய்டு சார்ந்த பிரச்சனை இருக்கு, இர்ரெகுலர் பீரியட்ஸ் இருக்கு, பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குன்றவங்களும் கருவேப்பிலையை நம்ம பயன்படுத்தலாம். இந்த கருவேப்பிலையை நான் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா, பச்சை கருவேப்பிலையை நம்ம அரைச்சி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும். இது கூட நம்ம கருப்பட்டியை சேர்த்துக்கணும். கருப்பட்டி சேர்த்து நல்லா கலந்து ஒரு உருண்டை அளவுக்கு டெய்லி சாப்பிட்டுட்டு வரோம். இதை யாரெல்லாம் சாப்பிடலாம்னா, பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கிறவங்க, தைராய்டு பிரச்சனை இருக்கு, ஹைப்போதைராய்டு, ஹைப்பர் தைராய்டிசம் இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கருவேப்பிலையோடு கருப்பட்டி சேர்த்து நல்லா அரைச்சு சாப்பிடும்போது நாளடைவில் இந்த பிசிஓடி கம்ப்ளைண்ட்ஸ் குணமாகும். அது மட்டும் இல்லாம வெரிகோஸ் வெயின் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் இந்த கருவேப்பிலை, முருங்கைக்கீரை இதை இரண்டுமே அரைத்து கால்ல 10 போடணும். கால்ல 10 போட்டுட்டு வந்தோம்னா வெரிகோஸ் வெயின், நரம்பு சுருட்டல் இருக்கு இல்லைங்களா, இது மறைய ஆரம்பிக்கும். எண்ணற்ற நிறைய மருத்துவ குணங்கள் நிறைந்ததுதான் கருவேப்பிலை. ரொம்ப சிம்பிளா நம்ம சொல்லணும்னா, உணவில் நம்ம போட்டு அதை தூக்கி போட்டு சாப்பிட்றதை விட இத பவுடரா தேனோடு கலந்து சாப்பிட்டுட்டு வந்தாலுமே அதிக பலனை நமக்கு கொடுக்கும். இன்னும் ஒரு சிலருக்கு அல்சர் கம்ப்ளைண்ட் இருக்கு, வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு மிக சிறந்ததாக இந்த கருவேப்பிலை ஜூஸை நம்ம குடிக்கலாம். இதை எப்படி ரெடி பண்ணலாம்னா, ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, நெல்லிக்காய் நம்ம எடுத்துக்கணும். இத நல்ல மிக்சியில அரைச்சி எடுத்துக்கணும். ஃபில்டர் பண்ணி எடுத்ததுக்கு அப்புறம் இதுல ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுக்காய் பொடி சேர்க்கணும். கடுக்காய் பொடி சேர்த்து 1 சிட்டிகை அளவு இந்துப்பு, 1 சிட்டிகை அளவு மிளகு. இந்த ஜூஸை டெய்லி காலையில நம்ம குடிக்கும் போது ஈஸியா நிறைய பேருக்கு கான்ஸ்டிபேஷன் இருந்தா கிளியர் ஆகும். இதை குடிச்சதுக்கு அப்புறம் நம்ம எக்ஸசைஸ் பண்றோம், இல்ல யோகா பண்றோம், இந்த மாதிரி பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணும்போது ரொம்ப ஈஸியா கடகடன்னு வெயிட் லாஸ் ஆக ஆரம்பிக்கும். கல்லீரல், அதாவது லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் கருவேப்பிலையை நம்ம பயன்படுத்தலாம். லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் நம்ம என்ன பண்ணுவோம், பொதுவா கீழா நெல்லி, கரிசலாங்கண்ணி பயன்படுத்துவோம். கருவேப்பிலையும் ரொம்ப சிறந்ததுன்னு சொல்லலாம். கருவேப்பிலை ஜூஸ் மாதிரி எடுத்து இதுல மஞ்சள் பொடி சேர்த்துக்கணும். மஞ்சள் பொடி சேர்த்து இந்த கருவேப்பிலை ஜூஸை நம்ம காலையில குடிச்சிட்டு வரணும். அது மட்டும் இல்லாம நல்லெண்ணெயோடு இந்த கருவேப்பிலை நல்லா அரைச்சு இந்த விழுதா போட்டு காய்ச்சி எடுக்கணும். இந்த கருவேப்பிலை போட்டு காய்ச்சின நல்லெண்ணெயை காலையில வெறும் வயிற்றுல நம்ம ஒரு 10 ml அளவுக்கு குடிச்சிட்டு வரும்போது நம்ம ஃபேட்டி லிவர் இருக்குன்னு ஆயில் எடுக்கலாமா நிறைய பேர் கேட்பீங்க. இந்த கருவேப்பிலை எண்ணெயை தொடர்ந்து நம்ம எடுத்துட்டு வரும்போது ஃபேட்டி லிவர் நிச்சயமாக குணமாகும். இந்த மாதிரி கல்லீரலை பலப்படுத்தவும், கல்லீரல்ல பிரச்சனை இருக்கு அப்படின்றவங்களுக்கும் இந்த கருவேப்பிலை எண்ணெயை பயன்படுத்தலாம். இவ்வளவு மருத்துவ குணங்கள் இந்த கருவேப்பிலையை மருந்தாகவும் நம்ம எப்படி பயன்படுத்தலாம்ன்றத இந்த பதிவுல நான் சொன்னேன். இது எல்லாருக்குமே பயனுள்ளதா இருந்திருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.